எழுச்சியிருந்த திரண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய பேராசிரியர்களுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் தம்பி ஆர்டி சேகர் அவர்களே, முன்னிலையேற்றுள்ள தம்பி தயாநிதி மாறன் எம்பி அவர்களே, தென்சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி ஜே அன்பழகன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியுள்ள என்னும் இளவர் தமிழர் தலைவர் மானமிகு வீரமணி அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் தம்பி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களே, பேராசிரியர் தம்பி சுபவீரபாண்டியன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற தம்பி மணிவேலன் அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, எள்ளம்போல் தமிழர் கூட்டம், வீரங்கள் கூட்டம், உள்ளத்தால் ஒருவரே உடலினால் பலராய் காண்பார், கள்ளத்தால் நெருங்குவனாதே என்று மையம் கலங்க கெண்டு பூரிக்கும் நாம் என்னாலோ என்று நம்முடைய புரட்சி கவிஞன் பாரதிதாசன் பாடியதைப் போல அந்த பாட்டையும் வெல்லத்தக்க அளவிற்கு இந்த கூட்டத்தை நான் காணுகின்றேன். தங்கசாலை வீதியில் எவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது இது பேராசிரியருடைய 91வது பிறந்தநாள் விழாவுக்காக நடைபெறுகின்ற கூட்டம் மாத்திரமல்ல, இது மாநாடு. அந்த மாமனிதருக்காக நாம் நடத்துகின்ற மாநாடு என்று நானும் கருதுகின்றேன். பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற உண்மை தமிழர்களே, உண்மை திராவிடர்களே, நீங்களும் கருதுவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த அரங்கிற்கு வரும் பொழுது இந்த பகுதியை பற்றி நான் சிந்தித்தவாறு வந்தேன். திராவிட இயக்கத்தினுடைய பழைய கால வரலாற்றில் தங்கசாலை தெருவுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. வரலாற்று பகுதியிலே தங்கசாலையை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. எப்படி தங்கசாலை என்று பெயர் இருந்தது என்று நானே வருகிற வழியில் ஒரு கற்பனை செய்து கொண்டேன். சென்னைக்கு வந்தவர்கள் இங்கிருந்தவர்களை பார்த்து, இங்கே தங்கதான வசதி உண்டா என்று கேட்டதாகவும், தங்க சாலை ஒன்று இருக்கிறது என்று விடையளித்ததாகவும், அப்படியானால் நாங்களெல்லாம் தங்க சாலை என்று அதை அமைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டதைப் போலவும்,
அமைத்துக் கொள்ளலாம் நிச்சயமாக என்று அனுமதித்ததைப் போலவும், அதை கேட்டு தங்குவதற்கு ஒரு சாலை சென்னையில் இருக்கிறதா வாருங்கள் எல்லோரும் என்று தமிழகத்திலே உள்ள பெருமக்கள் எல்லாம் சென்னைக்கு படையெடுத்து வந்ததைப் போல் இன்றைக்கு இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்பும் பண்பும் மிக்க பேராசிரியர்களுக்கு இந்த விழாவை எடுக்க வேண்டும் என்று நான் கருதிய நேரத்தில் அவர்கள் முதலிலே உடன்படவில்லை. முதலிலே உடன்படாவிட்டாலும் நான் பிடிவாதமாக மாவட்ட கழக செயலாளர்களான பொறுப்பாளர் சேகரையும் செயலாளர் அன்பு அவர்களையும் அழைத்து, நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், அவர் வேண்டாம் என்று சொன்னாலும் நாம் நடத்துவோம் என்று சொன்ன பிறகுதான் பேராசிரியரும் அதை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர் வந்து ஆற்றிய உரையில் செந்திய முத்துக்கள் எல்லாம் செந்தமிழ் முத்துக்கள் என்றாலும் கூட சிந்தனை முத்துக்களாகவும் அவைகள் இருந்தன என்பதை நீங்களெல்லாம் உணர்கின்றீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் இயக்கம் மாத்திரமல்ல, சமுதாய இயக்கம் என்பதை நம்முடைய இளவல் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் இங்கே சுட்டி காட்டினார்கள். இது அரசியல் இயக்கம் மாத்திரமல்ல, சமுதாய இயக்கமாக இருக்கிற காரணத்தால் தான் சமுதாயத்திற்கு தேவையான தந்தை பெரியார் அவர்கள் எடுத்து காட்டிய பல செய்திகளை நாம் செயலாக்கி இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே வெற்றி பெற்று சட்டசபைக்கோ பாராளுமன்றத்திற்கோ சென்றால் மாத்திரம் போதாது. அங்கே சென்று நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய கொள்கைகளை நாம் நாட்டிலே பரப்பி வருகின்ற லட்சியங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த உறுதியோடு தான் நாம் பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றோம், சட்டமன்றத்திற்கும் சென்றிருக்கின்றோம். ஆனால் இரு இடங்களிலும் பெரியாருடைய கொள்கைகளை, அண்ணாவுடைய கட்சிகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பும் வசதியும் முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த லட்சியங்களை, கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி பரப்புவதற்கு என்னை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு, தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறகு, என்னை பொறுத்தவரையிலே திராவிட இயக்கத்தில் பெருந்துணையாக எனக்கு இருப்பதால் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர்களே ஒருவரான பிறந்தகை பேராசிரியர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த பேராசிரியருக்குத்தான் இன்றைக்கு நாம் விழா நடத்தி கொண்டிருக்கின்றோம். பேராசிரியருக்கு நான் மாலை அணிவித்தேன் என்றால் அது எனக்கு நானே சூட்டி கொண்ட மாலை. பேராசிரியருக்கு சால்வை அணிவித்தேன் என்றால் அது எனக்கு நானே பொருத்தி கொண்ட சால்வை. அந்த அளவிற்கு நானும் அவரும் நெடுங்கால நண்பர்களாக ஏறத்தாழ 1944-45 இந்த ஆண்டுகளிலே இருந்து நானும் பேராசிரியரும் தமிழகத்திலே திராவிட இயக்கத்திலே ஒன்றாக இணைந்து பணியாற்றி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட பெருந்தகைக்கு உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களையும் குவிக்கின்ற ஒரு விழாவாக இந்த விழா நடந்திருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது. இந்த விழாவை நடத்துகிற நேரத்திலே நான் அரசியல் குறித்து, தற்கால அரசியல் குறித்து சில செய்திகளை
சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது என்பதை மறக்க முடியாது. இன்றைக்கு நாடு எப்படி இருக்கிறது? இந்த நாட்டின் ஒரு பகுதியான தமிழ் மாநிலம் எந்த அளவுக்கு அவலத்தில் சிக்கியிருக்கிறது என்பவைகளை எல்லாம் நான் பட்டியலிட விரும்பவில்லை. ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தால் அதை உணர்ந்திருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பிலே இருந்தது. அப்படி ஆட்சி பொறுப்பிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றம் வரப்போகிறது என்ற மாய்மாலத்தை நம்பி ஏமாந்து நம்முடைய கையிலே இருந்த பொருளை வழியிலே போகின்ற திருடனிடத்திலே கொடுத்ததை போல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய கையிலே இருந்த ஆட்சியை யாரிடத்திலோ ஒப்படைத்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் நான் இதற்காக வேதனைப்படவில்லை. பிறக்கும் போதே ஏதோ ஒரு பதவியிலே வரப்போகிறோம் என்று அதற்காக பிறந்தவர் அல்ல. அல்லது படிக்கும் போதோ அல்லது வேலை பார்க்கும் போதோ அல்லது இந்த உலகத்திலே உற்ற நண்பர்களோடு பழகும் போதோ ஒரு பெரிய வாய்ப்பு, மாநிலத்தை ஆளுகின்ற வாய்ப்பு நமக்கு வரும் என்ற எதிர்பார்ப்போடு இதை நான் எண்ணவில்லை. ஆனால் வந்தது. அந்த வாய்ப்பை கொள்கையை வளர்ப்பதற்காக, பெரியாருடைய எண்ணங்களை, பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை எடுத்துச் சொல்வதற்காக, செயல்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றுதான் அதை பயன்படுத்தினோம். அதனால்தான் நாம் செய்த அந்த செயல்களை தங்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்களாக ஒரு சாரார் கருதி நம்முடைய இனத்தையே வீழ்த்துவதற்கு, இந்த இனத்தின் காவலராக இருக்கின்ற திராவிட இயக்கத்தையே வீழ்த்துவதற்காக முனைந்து அதற்கு சில விமர்சனங்களையும் துணைக்கு இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சென்ற விமர்சனர்கள் உட்பட அத்தனை பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திராவிடம் என்பதே ஒரு மாயை, திராவிடத்தை சொல்லி இல்லாத ஒன்றை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லுவதை ஏடுகளிலே காண்கிறோம். அண்மையிலே நான் ஏடுகளை பற்றி சொல்ல காரணத்தால் நினைவுக்கு வந்ததை சொல்லுகின்றேன். அண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு போராட்டம் நடத்தினோம். இருண்டு கிடக்கின்ற தமிழகத்தில் ஒளி பரவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு, என்ற ஆவலோடு, அதற்கு மக்களுடைய எழுச்சியை காட்ட வேண்டும், உணர்ச்சியை காட்ட வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஒரு அறப்போராட்டத்தை நடத்தினோம். அந்த அறப்போராட்டம் தமிழகத்திலே ஏறத்தாழ 500 இடங்களிலே, பட்டு தொட்டிகள் எல்லாம், குக்கிராமம் எல்லாம், மாநகரங்களில், நகரங்களில், மாவட்ட தலைநகரங்களில் எல்லாம் அந்த போராட்டம், அறப்போராட்டம் நடைபெற்றது. எதற்காக? நம்முடைய பேராசிரியர் காதர் மொய்தீன் இங்கே அழகாக குறிப்பிட்டார்களே, அதை போல ஒளி பரவுவதற்காக, ஞான ஒளி பரவுவதற்காக மாத்திரம் அல்ல, மக்களுக்கு தேவையான வெளிச்சம், விளக்கு, விளக்கொளி, இந்த தேவைக்காக நாம் நடத்திய போராட்டம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 2 மணி நேரம் தான் மின்சாரம் இல்லை, தடை. ஆனால் இந்த ஆட்சியை மாற்றினால் எப்பொழுதும் உங்களுக்கு பகல்தான் என்று சொன்னவர்களுடைய ஆட்சியில் 18 மணி நேரம், 20 மணி நேரம் விளக்கில்லை, விளக்கொளி இல்லை, வெளிச்சமில்லை, இருட்டிலே கிடக்கின்றோம். இந்த இருட்டு
யாருக்கு லாபம், யாருக்கு ஆதாயம்? கழுத்து முனை அறுப்பவருக்கு, கழுத்திலே இருக்கின்ற தாலிச்சங்கிரி அறுப்பவருக்கு, திருடுபவனுக்கு, கொள்ளையடிப்பவனுக்கு ஆதாயம். நாம் பத்திரிகையிலே பார்த்தோம், டெல்லியிலே ஒரு பெண்ணுடைய உயிருக்கு ஆபத்து வருகின்ற அளவிற்கு பலாத்கார முயற்சியிலே ஈடுபட்டு அதன் காரணமாக அந்த பெண் உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கிறாள், உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்ற செய்தி பத்திரிகையில், அது இந்துவானாலும் தினமணியானாலும் வேறு எந்த ஏடானாலும் அதிலெல்லாம் பக்கம் பக்கமாக செய்திகள் வர, அதற்காக பாராளுமன்றத்திலே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு பெரிய ரகளை அங்கே நடைபெற்று இன்றளவும் அந்த கொடுமையை ஏன் அனுமதித்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் காவல்துறை கைகட்டி இருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளவு வெளிச்சம் இருந்த தமிழ்நாட்டில், ஒளி இருந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருள் கவிழ்ந்து அந்த இருட்டை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளுகின்றவர்கள் டெல்லியிலே ஒரே ஒரு சம்பவம், தமிழ்நாட்டிலே இத்தனை சம்பவங்கள். இந்த நாட்டை ஆளுகின்ற அம்மையார் நேற்று அறிக்கை எழுதுகிறார், சொல்லுகிறார், மாவட்ட ஆட்சித்தலைவர் மகநாட்டிலே பேசுகிறார், தமிழகம் இந்தியாவிலே அமைதியான மாநிலமாக இருக்கிறது, வேறு எங்கும் இந்த அமைதி கிடையாது, இதுதான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று அம்மையார் சொல்லுகிறார். நாட்டை ஆளுகின்ற அம்மையார், நம்மை ஆளுகின்ற அம்மையார் சொல்லுகிறார். ஆனால் இங்கே நிலைமை என்ன? மின்சாரம் இல்லாமல், அதன் காரணமாக விவசாயம் இல்லாமல், விவசாயம் இல்லாத காரணத்தால் விவசாயி, ஏழை உழவன் இதுவரையிலே 6 பேர் தற்கொலை செய்து கொண்டு செத்திருக்கிறார்கள். நான் திருவாரூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். என்னுடைய தொகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் 6 விவசாய பெருமக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் தற்கொலை செய்து கொண்டு. மயிலாடுதுறையைச் சேர்ந்த பூமிநாதன், கீவளூர் ராஜாங்கம், கீழையூரைச் சேர்ந்த செல்வராஜ், பூராமேடு கிராமத்தைச் சேர்ந்த சக்கரவர்த்தி, பெயர்தான் சக்கரவர்த்தி, ஏழை உழவன், திருத்தல்பூண்டியைச் சேர்ந்த அப்துல் ரஹீம், சங்கரன்கோயில் வட்டத்திலே செந்தூர் பாண்டியன், சிவகாசி அருகே பாண்டி, இப்படி 7 பேர் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள். மின்சாரம் இல்லாத காரணத்தால் நாம் அனுபவிக்கின்ற வேதனைகள் பலவற்றில் ஒன்றாக கிடைக்க வேண்டிய தண்ணீரும் கிடைக்காமல், அதை பெற வேண்டிய முறையையும் பின்பற்றாமல், எங்கள் மாநிலத்திற்கு தண்ணீர் இல்லை, அதை நாங்கள் காவேரியிலிருந்து பெற வேண்டும் என்று நாம் கதறிக் கொண்டிருக்கிற நேரத்தில், தண்ணீரை கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்ற கர்நாடகத்தான் நாம் என்ன செய்யலாம் என்பதற்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற கிளர்ச்சிகள், அவர்கள் போடுகின்ற வழக்குகளை எல்லாம் சமாளிக்க என்ன செய்யலாம் என்று யோசிக்க, அங்கே இருக்கின்ற கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். அந்த சர்வ கட்சி கூட்டத்தில் பலருடைய கருத்துக்களை கேட்கிறார். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தமிழகத்தினுடைய தண்ணீர் தாவாவை பற்றி பதில் சொல்லுகிறார். ஆனால் இங்கே கடந்த 2 ஆண்டு காலமாக, ஏறத்தாழ 2 ஆண்டு காலமாக இந்த காவேரி தண்ணீர் பிரச்சனைக்கு நாம் பேசாத கூட்டமில்லை, எழுதாத ஏடுகள் இல்லை, அறிக்கை விடாத நேரமில்லை,
இவ்வளவு இருந்தும் கூட இதுவரையிலே இங்குள்ள எதிர்கட்சிகளை மதித்து, ஏன் தோழமை கட்சிகளையாவது உதைத்து அவர்களை எல்லாம் அழைத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறதா என்றால் நடைபெறுகிறதே. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட்டம் நடைபெறுகிறதே, காவல்துறை அதிகாரிகள் கூட்டம் என்றுதான் படகு நாட்டுகிறார்கள். அல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகத்தார் கூட்டுகிறார். அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கிறார். நாம் வதைபடுகிறோம், வாடுகிறோம், நாம் துடிக்கிறோம், தோழுகிறோம். இங்கே 7 பேர் இதுவரையிலே தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள். சிவகாசி வரையில், மயிலாடுதுறையில் தொடங்கி சிவகாசி வரையே உள்ள பாண்டி என்கின்ற ஊர் வரையில் 7 பேர் தற்கொலை செய்து கொண்டு விவசாய பெருங்குடி மக்கள் இறந்திருக்கிறார்கள். வேடிக்கை என்னவென்றால் வேதனையான வேடிக்கை, நாம் கண்கலங்க காண வேண்டிய வேடிக்கை. பேசுகிறார்கள், பேசுகின்றவர்கள் யாரோ எவரோ அல்ல, நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நண்பர்கள். அவர்கள் பேசி பத்திரிகையிலே வருகிறது. அது கூட அவர்களாக சுயமாக சிந்தித்து போடப்பட்ட செய்தி அல்ல. யாரோ தினமலர் பத்திரிகை போட்டார். இங்கே விவசாயிகள், டெல்டா விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்களே, இதற்கு கருணாநிதி என்ன செய்தார் என்று கேட்டார். கருணாநிதியினுடைய பகுதி தான் அந்த பகுதி, டெல்டா பகுதி. நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் நான் ஆளவில்லையே, என் கையிலே செங்கோல் இல்லையே. செங்கோல் என்ற பெயரால் கொடுங்கோலை வைத்திருக்கின்றவர் அம்மையார் அல்லவா? அவர் அல்லவா கவலைப்பட்டிருக்க வேண்டும்? அவர்கள் அல்லவா இதற்கு நல்ல வழியை கண்டிருக்க வேண்டும்? செய்யவில்லை. அதனால் விளைவாக 7 பேர், இன்று வரையிலே 7 பேர் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள். உழவர்கள் 7 பேர் தங்களுடைய உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆட்சி வந்தால் தங்கள் சுபீஷ்டமாக வாழலாம் என்று கருதி வாக்களித்தார்களோ அந்த ஆட்சி வந்துவிட்டதாக கருதியவர்கள் தங்களை ஏழைகளாக, எலும்பு உருவங்களாக, பட்டினி கிடப்பவர்களாக, பரதவிக்கக்கூடிய பசி பசி என்று கதறக்கூடியவர்களாக ஆக்கியதன் காரணமாக தங்களுடைய ஜனங்களை பார்த்து அழுது கண்ணீர் வடித்து, இந்த கண்ணீர் தான் நான் உங்களுக்கு பாய்ச்சுகின்ற தண்ணீர் என்கின்ற அளவிற்கு நிலவை முற்றி போய் வேறு வழி இல்லாமல் 7 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்தார் கருணாநிதி என்று கேட்கிறார். கம்யூனிஸ்டுகள் கேட்கலாமா? என்ன செய்தார் ஜெயலலிதா என்று கேட்க தைரியம் இல்லை, என்று கேட்க தராடி இல்லை, என்று கேட்க தைரியம் இல்லாத காரணத்தால் ஊருக்கு இழைத்தவர் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்பதை போல் என்னை பார்த்து கேட்கிறார்கள். என்ன செய்தாய் நீ என்று கேட்கிறார்கள். நான் என்ன செய்தேன் என்பதை இந்த கூட்டத்திலே சொல்ல விரும்புகிறேன். 7 விவசாய குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 50,000 ரூபாய் வீதம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிதி வழங்குகிறேன். அந்த நிதியை எங்களுடைய திருவாரூர் மாவட்ட செயலாளர் அவர்களிடம் உங்கள் முன்னிலையிலே வழங்குகிறேன். ஏன் உங்கள் முன்னிலையிலே வழங்குகிறேன் சொல்லுகிறேன் என்றால், பெயரை சொல்லிவிட்டு நிதி வழங்காமலே ஏமாற்றிவிட்டான் என்று நாளைக்கு இவர்களே சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பத்திரிகையை தான் போட்டிருக்கின்றார்கள். பேராசிரியர் என்று கருணாநிதி புகழ்பாடுகிறாரே, அந்த பேராசிரியருக்கு இவரை 6 தடவை முதலமைச்சராக இருந்த போது என்ன பதவி கொடுத்தார் என்று தினமலர் கேட்கிறது.
அதை எடுத்து ஜனசக்தி வெளியிடுகிறது. தினமலருக்குத்தான் திமுக என்றால் வேப்பங்காய். ஜனசக்தியும் அப்படி. பாண்டியனுடைய ஜனசக்தி எப்பொழுது அப்படி பாதிக்கலாம். நான் மாணிக்கத்தினுடைய ஜனசக்தியை, நான் கல்யாண சுந்தரத்தினுடைய ஜனசக்தியை எண்ணி பார்க்கிறேன். அவர்களுக்காக இந்த கோளாறு, அவர்களுக்காக இந்த ஒரு விதமான நிலை நான் அவர்களுக்கு சொல்லுகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த 7 குடும்பங்களையும் திராவிட குடும்பங்களவை, உழவர் குடும்பங்கள், பட்டாளி குடும்பங்கள், அந்த குடும்பங்களுக்கு ஏற்பட்ட தற்கொலையினால் ஏற்பட்ட இந்த வேதனையை தீர்க்க அவர்கள் மறைந்த பிறகு மிச்சம் இருக்கின்றவர்கள் வாழ வழி ஏற்படுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த பகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் வசம் 50,000 ரூபாய் வீதம் 7 குடும்பங்களுக்கும் 3.5 லட்சம் ரூபாயை உங்கள் முன்னிலையிலே வழங்குகின்றேன். மாவட்ட செயலாளர் கலைவாணர் கொண்டும் இந்த 3.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. அவர் நாளைய தினம் திருவாரூர் சென்றவுடன் அந்த ரூபாயை பிரித்தவர்களுக்கெல்லாம் வழங்கிவிட்டு அவர்களிடமிருந்து ரசீது பெற்று எனக்கு அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன்னிலையிலே நாமெல்லாம் கொண்டிருக்கின்ற கருத்து, நம்மை போல பேராசிரியரை நேசித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்ட கருத்து என்ன என்பதை இந்த பிறந்த நாள் விழாவில் நான் ஒரு குறிப்பாக படிக்க விரும்புகின்றேன். அண்ணாவும் பேராசிரியரும் 64ஆம் ஆண்டு 1964ஆம் ஆண்டு சிறைச்சாலையிலே இருந்தார்கள். மத்திய சிறைச்சாலையிலே இருந்தார்கள். அப்பொழுது சிறை குறிப்புகள் எழுதுகின்ற வழக்கத்தை அண்ணா மேற்கொண்டிருந்தார். சிறைச்சாலை செய்திகளை குறிப்புகள் என்ற பெயரால் ஒரு நோட்டு புத்தகத்தை எழுதுகின்ற வழக்கத்தை அண்ணா மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது எழுதுகிறார், 2/6/1964 அன்று அண்ணா எழுதுகிறார், இன்று மாலை 6 மணிக்கு அன்பழகன் சிறையிலே இருந்து விடுதலையானார். அவருடன் குழுவினரும் விடுதலை பெறுகின்றார்கள். இத்தனை நாளும் மெத்தவும் எனக்கு உதவியாக இருந்து வந்த அன்பழகன் விடைபெற்று சென்றபோது இருவருமே ஒரு கணம் கவலை கொண்டோம். பிறகு 2 வாரத்திற்குள் நானும் விடுதலை பெறப்போகும் நிலையை தெரிவித்துக் கொண்டோம். அன்பழகர் குடும்பமே கழகத்துக்கு சிதம்பரத்தில் ஆண்டு பலவற்றுக்கு முன்பிருந்தே அணிகளாய் திகழ்ந்து வருகின்ற குடும்பங்களாகும். அவருடைய தந்தையார் என்னை வரவழைத்து சிதம்பரத்திலே கூட்டம் நடத்தும் அந்த நாட்களில் முக்கியமான அந்த உருவம் அன்பழகன் ஓடி ஆடி வேலை செய்ய கண்டேன். ஆண்டு பல சென்ற பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அன்பழகன் பயில கண்டேன். அப்போது யாரும் அஞ்சாரஞ்சும் உள்ளொன்று வைத்து புறவொன்று உள்ளாத பண்பு எல்லாம் அன்பழகத்திலே உண்டு. கழக தொண்டு அப்போதே அவருக்கு கற்கண்டு இருப்பை கரைத்து இன்ப வாழ்வு நடத்தும் குடும்பம் அல்ல. எளிய வாழ்க்கை என்றாலும் எவரிடமும் இச்சகம் பேசவோ
நச்சரித்து வாழ்ந்திடவோ முனைந்தது இல்லை. எல்லா பிள்ளைகளும் கற்றறிவாளர்களானார். மூவர் ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டனர். அன்பழகன் பச்சையப்பன் கல்லூரியில் கழக கொள்கைகளை கலந்து தமிழ் தேன் முளைத்து மாணவர்களுக்கு தந்து வந்தார். அதனால் கிடைத்த தோழர்கள் பலர் நமக்கு. என் முழு நேரமும் கழகத்திற்கே ஆக்கப் போகிறேன் என்று அவர் என்னிடம் கூறிய போதெல்லாம் தமிழ் பேராசிரியர் என்ற அந்த நிலையை நீ இழத்தரக்கூடாது என்று கூறி தடுத்து வந்தேன். பிறகு அவர் கல்லூரி பணியை விட்டு வெளியே வர இறுதியாக இசைவளித்தேன். இன்று அவர் எனக்கு உற்ற நண்பர். நான் ஓய்வை விரும்பும் போதெல்லாம் எனக்கு சென்னையிலே இல்லம், இவர் இல்லம். அன்பழகன் பேச்சில் கனிவு இருக்கும், குழைவு இருக்காது, தெளிவு இருக்கும், நெளிவு எழாது. இது என்னுடைய பேராசிரியரை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழங்கிய படப்பிடிப்பாகும். அப்படிப்பட்ட பேராசிரியருடைய பிறந்த நாள் விழாவிலே நான் கலந்து கொண்டு பேசுகிற இந்த நேரத்தில் என்னைப் போலவே அவரும் தமிழ்நாட்டினுடைய நிலையை, தமிழகத்தினுடைய ஆட்சியின் கொடுமையை எண்ணி பார்க்காமல் இருக்க முடியாது. அதனால தான் அவர் இங்கே பேசும் பொழுது அதை சூசமாக குறிப்பிட்டார். அவருக்கு உண்மையே உரையாற்றிய நண்பர்களும் நம்முடைய தமிழர் தலைவர் வீரமணி அவர்களும் தம்பி சுபவீரபாண்டியன் அவர்களும் நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் கைதர் மொய்தீன் சாஹிப் அவர்களும் அதை சுட்டிக்காட்டி வைக்கின்றார்கள். பிரகாசம் தேவை என்றால், ஒளி தேவை என்றால் திராவிடர் இயக்கம் வாழ வேண்டும், வலிமை பெற வேண்டும். திராவிடர் இயக்கத்தை எல்லோரும் வளர்க்க வேண்டும் என்றவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த திராவிடர் இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு முயற்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேடிக்கை என்னவென்றால், திராவிட இயக்கத்தினுடைய கலைகளாக தோன்றிய நாங்கள் தான் திராவிட இயக்கத்தினுடைய உண்மையான அங்கங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றியவர்கள் அதிலே பிரதானமாக செயல்படுகின்றார்கள். நான் அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. யார் எதிர்த்தாலும், எப்படி கொண்டு மோதினாலும், எத்தனை சேனைகள் வந்தாலும் நான் நம்பி இருப்பதெல்லாம் என் எதிரே அமர்ந்திருக்கின்ற இளம் சிப்பாய்களாம் திராவிட உணர்வு கொண்ட உங்களைத்தான் நான் நம்பியிருக்கின்றேன். இந்த முறை நாம் கோட்டை விட்டோமையானால் கோட்டையை விட்டவர்களாகவே ஆகும். அதை மறந்துவிடக்கூடாது. தேர்தல் பிரச்சாரம் அல்ல இது. தேர்தலுக்கு முன்பு எழுதப்படுகின்ற முன்னுரை அதுதான். இந்த முன்னுரையை நான் குறிப்பிடுவது திராவிடத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை, தமிழர் இன உணர்வை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் நடைபெறுகின்ற முயற்சிகளுக்கெல்லாம் நாம் இடம் தரக்கூடாது. 2 நாளைக்கு அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினோம். ஆனால் தமிழகம் முழுதும் எண்ணிறந்த மக்கள் அந்த போராட்டத்தை கண்டு மெய்சிலிருத்தார்கள். அந்த போராட்ட தேவை என்பதை உணர்ந்து கலந்து கொண்டார்கள். ஒன்றல்ல, 2 அல்ல, 500 இடங்களில் 500 இடங்களில் நடைபெற்ற அந்த போராட்டத்தை சென்னையிலே உள்ள ஒரு சில பத்திரிகைகளை தவிர விடுதலை, முரசொலி, தமிழ் முரசு, தினகரன் ஆகிய இந்த பத்திரிகைகளை தவிர
வேறு பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கிறார்களா எண்ணி பாருங்கள். பத்திரிகை என்பது உலக செய்திகளை, நாட்டு செய்திகளை, சமுதாய செய்திகளை, அரசியல் செய்திகளை, கட்சி செய்திகளை எல்லாம் வெளியிட கடமைப்பட்ட நடுநிலையை வகிக்க வேண்டியவை பத்திரிகைகள். ஆனால் இந்த பத்திரிகைகள் எல்லாம் வருமானத்தை மாத்திரம் மனதில் கொண்டு தமிழ் மானத்தை விற்பதற்கு தயாராக இருக்கின்ற நிலையிலே உள்ளன தமிழ்நாட்டிலே பத்திரிகைகள். நான் அவர்களுக்கு சொல்லுகின்றேன், தமிழ்நாட்டை கெடுக்காதீர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள். நீங்கள் நடுநிலையாளர்கள் என்றால் எல்லா செய்திகளையும் வெளியிடுங்கள். காங்கிரஸ் செய்திகளை வெளியிடுங்கள், கம்யூனிஸ்ட் செய்திகளை வெளியிடுங்கள், அதிமுக செய்திகளை வெளியிடுங்கள், திராவிட முன்னேற்ற கழக செய்திகளை வெளியிடுங்கள். நாங்கள் திமுக செய்திகளை வெளியிட மாட்டோம், திராவிட முன்னேற்ற கழக செய்திகளுக்கு இடம் தர மாட்டோம். உங்களுடைய பேச்சுக்களுக்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் என்றால், ஐயோ நீங்கள் இடம் தராவிட்டால், நீங்கள் எங்களை விளம்பரம் செய்யவிட்டால் நாங்கள் எங்கே போவது என்கின்ற கண்ணீருக்கு பலவாக கருணாநிதி இங்கே கதறவில்லை. நான் சொல்வதெல்லாம் அப்படியா நீங்கள் செய்தால் கூட எங்களுக்கு சோறுகளா இல்லை, அதில் எழுத கைத கருத்துண்டுகளா இல்லை, அதில் எழுதி எங்களுடைய நிகழ்ச்சிகளை விளம்பரம் செய்வோம், எங்களுடைய திட்டங்களை அதில் வெளியிடுவோம். பத்திரிகைகள் தான் எங்களுடைய மூலமரம் என்று நாங்கள் கருதவில்லை. எங்களுக்கு மூலமரம் இருக்கிறதோ இல்லையோ, மூளை மரம் இருக்கின்ற காரணத்தான் எங்களால் அதை சாதிக்க முடியும். பத்திரிகைகளை மடக்கி விட்டுவிட்டால் 5 கோடி 6 கோடி என்று சொல்லி எதிர்கட்சியிலே உள்ளவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கிவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிந்து விடாது, திராவிடர் இயக்கம் வேறற்று போய் விடாது. திராவிடர் இயக்கம் அடிக்கடி மறைந்த அண்ணன் அழகிரிசாமி சொல்வதைப் போல இது பாசாரத்திலே புழுத்த புழு. ஆகவே இந்த இயக்கத்தை யாரும் அழிக்க முடியாது. நாங்கள் அழிந்தது போல தெரிந்தாலும் மீண்டும் வளர்வோம், வளர்ந்து கொண்டே இருப்போம். 1964 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிடர் சங்கம் என்று உதயமான இந்த இயக்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக ஆளு போல் தழைத்து அருகு போல் வேரோழி அரசு அமைத்து அதன் காலம் மூலமாக பல அரிய திட்டங்களை எல்லாம், அறிவார்ந்த திட்டங்களை எல்லாம் நாட்டுக்கு தந்து ஏழைகளுக்கு உணவு, சத்துணவு, ஒரு ஆட்சி வந்தால் அது மாறி இன்னொரு ஆட்சி வரும் பொழுது அந்த ஆட்சியை விட மேலும் விரிவாக என்ன செய்யலாம் என்று யோசிப்பதுதான் ஜனநாயகம். பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்திலே மதிய உணவை கொண்டு வந்தார். மதிய உணவை கொண்டு வந்து அதை நிறைவேற்றிய காமராஜர் மறைந்த பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததும் காமராஜர் கொண்டு வந்த திட்டமாயிற்று என்பதற்காக அதை அழித்து விடவில்லை. அதை அவர் சத்துணவு திட்டமாக மாற்றினார். எம்ஜிஆருக்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டமாயிற்று என்பதற்காக சத்துணவு திட்டத்தை அழித்து விடவில்லை, முட்டைகள் விட்டோம். முதலே ஒரு முட்டை என்று ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை என்று குழந்தைகளுக்கு மதிய உணவுக்கு அந்த முட்டைகளை தந்தோம். இதுதான் ஒரு அரசாங்கத்தை பார்த்து மாறி இன்னொரு அரசாங்கம் வரும் பொழுது செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனால் இன்றைக்கு ஆளுகின்றவர்களோ எந்தெந்த திட்டத்தை கருணாநிதி கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் ஒழித்தே தீருவேன். செம்மொழியா கிடையாது, தமிழ்நாட்டிலே இடம் கிடையாது என்று, செம்மொழி பூங்காவா கிடையாது
என்று அதை அழைத்து விட்டார்களே, அதை போல ஒரு அரசு இருக்கக்கூடாது. அது ஜனநாயகம் அல்ல, அது கடலிருந்த சர்வாதிகாரம் என்பதை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். நான் செம்மொழிக்காக அல்லது வேறு சில சட்டமன்ற கட்டிடத்தை மாற்றுவதற்காக கவலைப்படவில்லை. நீ சட்டமன்ற கட்டிடத்தை மாற்றலாம், ஆனால் சட்டமன்றத்துக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் இருக்கிறார்களே, அந்த மக்கள் அவர்களை எல்லாம் மாற்ற முடியாது. அவர்கள் நாளைக்கு திருப்பி போடுவார்கள், நாளைக்கு மாற்றத்தை கொண்டு வருவார்கள். நீ எந்த மாற்றம் வேண்டும் என்று சொன்னாயோ அந்த மாற்றத்தை கொண்டு வர மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த மக்களை யாரை ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் ராஜராஜ சோழன் கரிகால் பெருவிடத்தான், சேரன் செங்குட்டுவன் என்றெல்லாம் சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த வரலாற்றை உருவாக்கிய பரம்பரை இந்த பரம்பரை. இந்த பரம்பரையை நீங்கள் யாரையோ வைத்து பூநூலையும் எழுத்தாணியை வைத்து அழித்துவிடலாம் என்று யாராவது கருதினால் அவர்கள் நிச்சயமாக தோற்றுத்தான் போவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் இயக்கம் மாத்திரமல்ல, அது சமுதாய இயக்கம் என்பதை எனக்கு முன்னால் இங்கே பேசிய நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அந்த சமுதாய இயக்கம் இந்த சமுதாயத்திற்கு பாடுபடுகின்ற இயக்கம், திராவிட சமுதாயத்திற்காக பாடுபடுகின்ற இயக்கம், திராவிட சமுதாயத்தை எழுச்சி வரச் செய்கின்ற இயக்கம், திராவிட சமுதாயத்திற்கு பல வெற்றிகளை ஈட்டித்தர வேண்டும் என்ற இயக்கம். அப்படிப்பட்ட வெற்றிகளிலே ஒன்றாக இன்றைக்கு இருக்கிற கொடுமையான ஆட்சியை, இருண்ட ஆட்சியை அகற்றுகிற இயக்கமும் இந்த இயக்கம்தான். அகற்றி தீரும் என்ற அந்த உறுதியை இந்த விழாவிலே நான் எடுத்துச் சொல்லி, பேராசிரியர் பெருந்தகை அவர்களுடைய விழாவிலே அவர்களுடைய உறுதியின் மீது ஆணையிட்டு, அவர்கள் கொண்டிருக்கின்ற நட்பின் மீது ஆணையிட்டு, நாங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து உங்களுக்காக பாடுபடுவோம், திராவிட சமுதாயத்திற்காக பாடுபடுவோம் என்பதை இந்த பெரியோர்கள் அறிந்துள்ள வகையிலே நான் ஒரு உறுதியாக எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.